திரு நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில எல்லாராலும் விமர்சிக்கப்பட்ட நிகழ்வாகவும் அதை எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு சாதனையாகவும் அவர் சொன்னத செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம். ராமர் கோயிலை அவர் திறந்து வைத்தது. திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த தேதி அம்சமே பார்த்தீங்கன்னா, சனியின் ஆதிக்கத்தில வருது. சக்தியை கொடுக்கக்கூடியது பேரெண் தான். அந்த பேரெண் 41ஆம் எண்ணாக அமைஞ்சு போச்சு. இந்த 41லயுமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 4ங்கிறது ராகு, 1ங்கிறது சூரியன். ஸோ இந்த பேரெண்ணான 41 மட்டும் அமையாமல் இருந்திருந்தால், அவருடைய முயற்சிகள்ல பாதியிலேயே தடை ஏற்பட்டிருக்கும். ஏதாச்சும் சிரமங்கள் உருவாகியிருந்திருக்கும். அது ஒரு வழி பண்ணிரும். பட் ஒரு சில விஷயங்கள ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டுமே அந்த தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அது உண்டு பண்ணும் அப்படிங்கிறதையும் எண்கணிதம்ங்கிறது உணர்த்துது. இந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையிலே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்குமே சொல்கிறேன், நீங்கள் இந்த தேதிகளில் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் முக்கியமான விஷயங்கள் நிகழ்வதே 8, 17, 26, 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் தான் நிகழும். சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த தேதி அம்சம், அவருடைய பேரம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். திரு நரேந்திர மோடி அவர்கள் இதுவரைக்கும் இருந்த பிரதமர்கள்லேயே நிறைய விமர்சனத்திற்கு உள்ளானவர் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு பக்கம் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய விஷயங்களை அவர் நம்ம இந்திய தேசத்துக்காக செய்து கொண்டே வரார். ஒரு யூனிவர்சல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு வேர்ல்டு லெவல்ல நம்மளுடைய இந்தியா ஒரு மிக சரியான இடத்துக்கு பொசிஷன் பண்ற ஒரு பணிகள்ல அவர் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுல சமீபத்துல எல்லாராலும் விமர்சிக்கப்பட்ட நிகழ்வாகவும் அதை எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு சாதனையாகவும் அவர் சொன்னது செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம். ராமர் கோயிலை அவர் திறந்து வைத்தது. அது உண்மையிலேயே அவருக்கு அமைந்தது. அது ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். அதற்குமே எண்கணித ரீதியான நிறைய காரண காரியங்கள் இருக்கு. அத பத்தியெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நம்ம சாய்ராவ் நியூமராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறவங்களுக்கு நான் ஆல்ரெடி பொது பலன்கள், இலவச பொது பலன்கள் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்க பிறந்த தேதியும், பேரையும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பிச்சு விடுங்க. அந்த பிறந்த தேதிக்கும், கூட்டு எண்ணிற்கும் உங்க பெயர் பொருந்தியிருக்கா இல்லையா? பொருந்தலைன்னா என்ன பண்ணணுங்கிற தகவல்கள நான் அனுப்பிச்சு விடுறேன். அது வியாபார பெயருக்கும் பொருந்தும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்க பேர் வச்சிருந்தீங்கன்னா, அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும், பெயரையுமே நீங்க அனுப்பி வைத்து அந்த பெயர் பொருந்தியிருக்கா இல்லையாங்கிற தகவல் வரைக்கும் இலவச பொது பலன்களாக நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அது 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். ஆனா, அதற்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பணும். இப்போ பகுதிக்குள்ளார போலாம். திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த தேதி அம்சமே பார்த்தீங்கன்னா, சனியின் ஆதிக்கத்தில வருது. சனியின் ஆதிக்கம் அப்படிங்கும்போது 17 அப்படிங்கிறத 1+7 8 அப்படின்னு எடுத்துக்கணும். அதனுடைய கூட்டுத்தொகை அதாவது 17, 9, 1950 அதனுடைய கூட்டுத்தொகைக்குமே பலன் உண்டு. ஸோ அதனுடைய கூட்டுத்தொகையை பார்க்கும் பொழுது புதனுக்குரிய 5ஆம் எண் வருது. புதன் அப்படிங்கிற கிரகமே பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவுக்கான கிரகமாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இதுல அவருடைய பிறந்த தேதிக்கும், கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைந்திருந்தால் மட்டுமே ஒரு மனிதர் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய முடியுங்கிறது எண்கணித விதி. ஏன்னா, இந்த 8, 17, 26 அப்படிங்கிற எண்கள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஒரு மனிதனை உயரத்துக்கு செல்ல விட்டுறாது. நிறைய வாழ்க்கையில தடை, தாமதங்கள், சிரமங்களை அனுபவித்து மிகவும் அடிமட்டத்தில் இருந்து தான் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறதே குடுக்கும். மத்தவர்களுக்கு ஒரு 50, 60 மடங்கு பிரச்சனைகள் குடுக்குறாருன்னா, பேரெண் சரியாக அமையாதவர்களுக்கு 120, 130% வரைக்குமே ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, எப்போதுமே சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் மிக சக்தி வாய்ந்ததாக அமையணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துவோம். 8, 17, 26 தேதிகள்ல பிறந்த அனைவருக்குமே இது பொருந்தும். அதிலேயும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அவருடைய வளர்ச்சி கன்சிஸ்டன்ட்டாக இருந்ததற்கு, அவர் ஒரு பெரிய அளவுக்கு நெறைய விஷயங்கள் செயற்கரும் விஷயங்கள செய்து முடித்ததற்கும் காரணமாக அமைந்தது, அவருடைய பெயர் எண்ணான நரேந்திர மோடி அப்படிங்கிற பெயர் எண் 41ஆம் எண் ஆதிக்கத்தில வருதுங்க.
இந்த 41 அப்படிங்கிறது ஒன்ஸ் அகைன் புதனுக்கான எண். அது மிகச் சரியாக 100% பொருந்தி போயிடுச்சு அவருடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கு. அப்ப எப்படி அவருக்கு வளர்ச்சி இல்லாம போயிடும்? அவருக்கு அந்த வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக இருந்து கொண்டே தான் இருக்கப் போகுது. இத்தனை எதிர்ப்புகளை தாண்டியும் அவர் தன்னுடைய வேலைகளை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருவதற்கும் அந்த பெயரெண் காரணமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லணும். ஸோ இந்த பெயரெண்ணான 41 மட்டும் அமையாமல் இருந்திருந்தால், அவருடைய முயற்சிகள்ல பாதியிலேயே தடை ஏற்பட்டிருக்கும். ஏதாச்சும் சிரமங்கள் உருவாகியிருந்திருக்கும். அது ஒரு வழி பண்ணிரும் ஒரு மனிதனை. ஆனா, இந்த 17ங்கிற தேதி அமைந்து ஒரு விடாமுயற்சியை குடுக்கக்கூடிய தேதி தான் அது. எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு தன்னுடைய மனதளவில் தன்னை தேற்றிக்கொண்டு மேற்கொண்டு, மேற்கொண்டு பணி செய்யக்கூடிய உழைக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை இந்த தேதி உருவாக்கும். ஆனா, அந்த தேதி உருவாக்கக்கூடிய உத்வேகத்திற்கு ஒரு இணையான ஒரு சக்திய கொடுக்கக்கூடியது பெயர் தான். அந்த பெயர் எண் 41ஆம் எண்ணாக அமைஞ்சு போச்சு. இந்த 41லயுமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 4ங்கிறது ராகு, 1ங்கிறது சூரியன். எண்கணித ரீதியாக இந்த 4ம் 1ம் இணைபிரியாத எண்கள். இந்த 4ஆம் எண்ணும், 1ஆம் எண்ணும் எந்த ஒரு மனிதருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் எந்த அளவுக்கு விடாமுயற்சியோட உழைக்கிறாங்களோ, அதற்கான வெற்றிகளை மோட்டிவேஷனா குடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த 41ங்கிறது. அதுவும் குறிப்பாக 8ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக குடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலையில உங்க லைஃப்ப வச்சிருக்கும். ஸோ இது அவருக்கு ரொம்ப மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதோட அவருடைய தேதியின் கூட்டு எண்ணுமே பார்த்தீங்கன்னா, 5ஆம் எண் வருவதுங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். என்ன ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த முயற்சிகள் மிக சரியான தேதிகள்ல அமையும் பொழுது, விமர்சனங்களை தாண்டிய வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கொண்டு குடுக்கும். அந்த தேதி மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து அமைத்துக் கொள்ளணும்னே சொல்லணும். இந்த 8, 17, 26 தேதிகள்ல பிறந்தவங்க, உங்க வாழ்க்கையிலே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த புரோகிராம பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்குமே சொல்றேன். நீங்க இந்த தேதிகள்ல பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா, உங்களோட லைஃப்ல முக்கியமான விஷயங்கள் நிகழ்வதே 8, 17, 26, 4, 13, 22, 31 இந்த தேதிகள்ல தான் நிகழும். இது முதல் பாதி வாழ்க்கை வரைக்குமே அந்த தேதிகள்ல நிகழும்போது துயரங்களையும், 2வது பாதி வாழ்க்கையில அதாவது ஆஃப்டர் 40 இயர்ஸ் உங்களுக்கு 40 வயது கடந்தவர்களாக இருந்தால், இந்த 4, 8 தேதிகள்ல நிகழக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி தரும். ஆனா, அதற்கு முந்திய வயதுகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த 4ம் 8ம் தேதியாக ஏதோ ஒரு முயற்சி நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இந்த தேதியில அமையுதுன்னா, அது சிரமங்களை உண்டு பண்ணிடும். திரு நரேந்திர மோடி அவர்கள் கரெக்ட்டாக ராமர் கோயிலை துவங்கி வைத்த தேதிய நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 22ஆம் தேதி துவங்கி வைக்கிறாங்க. மிக சிறப்பாக எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் ரொம்ப நல்லா அது நிகழ்ந்துச்சு அந்த நிகழ்வுன்னே சொல்லலாம். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய அந்தஸ்து மிகுந்த விவிஐபிஸ் எல்லாருமே பங்கு பெற்றார்கள். அந்த பிராண பிரதிஷ்டைங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா, அந்த தேதி 22ஆம் தேதி. 4ஆம் எண் ஆதிக்கம் தான். அதில இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த தேதியின் கூட்டு எண்ணிலுமே 4 தான் வரும். ஜனவரி மாதம் 2024ல் வரக்கூடிய தேதியாகட்டும், அதனுடைய கூட்டுத்தொகையுமே ஒரே எண்ணாகவே தான் அமைஞ்சுகிட்டே இருக்கும். ஸோ, அதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்த 22 அ 4ஆம் எண் தேதியாகவும் சரி, தேதியின் கூட்டு எண்ணாகவுமே அவருக்கு அமைந்தது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா, அவரு 40 வயதை கடந்த ஒரு மனிதருக்கு அந்த 8ஆம் எண் நல்லது பண்ணும், 4ஆம் எண் நல்லது பண்ணும்லாம் சொன்னேன். ஸோ, இந்த 4ங்கிறது தேதியாக அதாவது 22ங்கிறத 2+2 4ன்னு எடுத்துக்கணும். தேதியாக அமைந்தது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். இந்த ஆண்டே கூட பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாசிட்டிவான ஒரு ஆண்டு தான். 2024 அப்படிங்கிறது 8ஆம் எண் தன்மையில வருது. ஸோ, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே அவருக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லணும். ஆனா, எப்ப சிரமங்களை உண்டு பண்ணும்னா, இவங்களாக தேடி போயி ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது, அந்த 8ஆம் எண் வரும்பொழுது, அது சிரமங்களை குடுத்துரும். தேதியாகவும், கூட்டு எண்ணாகவும் அதுவாக இவங்கள தேடி வரும். இப்போ ஒரு ராமர் கோயில் தொறக்கப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முகூர்த்த தேதி பார்க்கும்போது, அதுவாக 22 அமையும் பொழுது அது வெற்றியை தரும். இவங்களாக தேடி போயி எனக்கு இந்த தேதி தான் வேணும்னு கேட்கும்போது தான் சிரமங்களை உண்டு பண்ணிடும். அது மாதிரி சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். கரணம் தப்பினால் மரணம்ங்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய கிரகம் தான் சனி. அதனால இந்த 2024 8ஆம் எண் ஆதிக்கத்தில் வந்தாலும், அது பெரிய சரிவுகளில் இருந்து நிச்சயம் காப்பாற்றவே செய்ய போகுது நம்ம பாரத பிரதமரை. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பட் ஒரு சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டுமே, அந்த தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அது உண்டு பண்ணும் அப்படிங்கிறதையும் எண்கணிதம்ங்கிறது உணர்த்துது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்மளுடைய நேயர்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்குமான பலன்கள் படி அவங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்காங்கிறத இலவச பொது பலன்களாக தரப்படும்.
போறேன். பிறந்த குழந்தையாக இருந்தா, பிறந்த குழந்தையுடைய தேதி, நேரத்தையும் சேர்த்து அனுப்பிச்சு விடுங்க. அவங்களுடைய நட்சத்திரம் என்னங்கிறத குறிப்பிட்டு, அவர்களுக்கு எப்படி பேர் அமைச்சு தருவேன், அது எப்படி கன்சல்ட் பண்ணுவேங்கிற தகவல்கள்லாம் நான் சொல்றேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.